Shalom to everyone. நாங்கள் போன முறை படித்துவிட்ட நேரம் நைசியாவிலே நடந்த வஞ்சிப்புகளை ஒரு அளவாக நாங்கள் பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் நான் உங்களுக்கு அந்த வார்த்தையை கொடுத்து கொண்டு போகிறேன். ஏனென்றால் எத்தனையோ பேர் வேத புத்தகத்தை ஒரு தடையாவது முழுவதுமாக வாசிக்காதாக்கள் இருப்பாங்க. அவங்க கேட்டுக்கொண்டிருப்பாங்க. அவர்கள் மேல் நாங்கள் அக்கறையாக இருந்து அவர்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வார்த்தையிலே வழிநடத்த வேண்டும். அது நீங்கள் புரிஞ்சு கொண்டு இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஸோ இங்கு கொஞ்சம் அங்கு கொஞ்சமாக இடையிடையே நான் கொடுத்து கொண்டு போகிறேன். இந்த நைசியாவில் ஏற்பட்ட அந்த ரெண்டு கூட்டங்களின் மூலமாக, ஒன்று யேசுவாவுக்கு பின் 325, அடுத்தது 381 கிறிஸ்துவுக்கு பின். 325, அடுத்தது 56 வருடங்களுக்கு பிறகு 381. ஏன் இவைகளை நாங்கள் ஆராய்ந்து தோண்டி படிக்கிறோம்? முதலாவது, அதி உயர்ந்த தேவன், இயேசுவாவின் தேவன், நம்முடைய தேவன், அவர் டேடி, நம்முடைய டேடி எங்களை வழிநடத்தினபடியா. இல்லாவிட்டால் நான் 10, 15, 20 வருஷத்துக்கு முதலே நான் இதை சொல்லியிருப்பேன். சொல்ல போனால் ஒரு 10, 12 வருஷமாகத்தான் நாங்கள் அவருடைய பெயர் தமிழ் புத்தகத்தில் பைபிளில் இயேசுவன் இருக்குது, அதுக்கு அர்த்தமே இல்லை. ஆனால் அவருடைய எபிரேய பெயர் யேசுவா அல்லது யாஷுவா, the Messiah. Okay, so அவர் வழிநடத்தி காட்டும் வரை எங்களுக்கு தெரியாது. அறியாமையில் இருந்த காலங்களிலே ஓகே, ஆனால் அவர் உண்மையை காண்பித்து என்று சொன்னால் நாங்கள் அதை பிடித்து கொள்ள வேண்டும். சில சமயம் நாங்கள் பரம்பரையாகவே பொய்யை நாங்கள் நம்பி இருக்கலாம். ஏன் நம்பினது? உண்மை என்று. அதுதான் டடியையும் மகனையும் அறியாதவர்கள் யேசுவாவினுடைய சீஷர்களை துன்புறுத்த அவர்கள் எழும்புவார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தாங்கள் நம்பியிருக்கிறது உண்மை என்று நினைத்தார்கள். பொய்யை நம்பினார்கள். டடியை மகனையும் அறியாதபடியா. நைசியாவில் இருந்த கூட்டங்கள் அவர்கள் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கவில்லை. ஸோ அவர்கள் தங்களது அபிப்பிராயத்தின்படி கான்ஸ்டன்டின் என்கிற மனுஷனை பொறுத்த வரையிலே அந்த ரோமன் எம்பரர், அவனை பொறுத்த நேரத்திலே அவன் பதவிக்கு மாற நேரம் சில யுத்தங்களை சந்திக்க வேண்டியிருந்தது. அதில் தான் அவன் ஒரு கனவோ தரிசனமோ என்னமோ கண்டு அவன் வானத்திலே ஒரு சிலுவை அடையாளத்தை கண்டதாம் என்று சொல்லிட்டு அதை போட்டு வெற்றி அடைஞ்சதாம் என்று சொல்லி அவன் இருதயம் மாறவும் இல்லை. he was a pagan, அதாவது அவன் ஒரு சன் வர்ஷிப்பர், சூரியனை வணங்கும் ஒரு மனுஷன். 3 விதத்திலே சூரியனை வணங்கினார்கள். அதிலேயும் ஒரு திரியகம், ட்ரினிட்டி. உதிக்கும் சூரியன், மத்தியான சூரியன், படும் சூரியன். 3
விதமான தேவர்கள், ஒரே தேவன் ஒரே சூரியன் என்று அப்படியாக இன்று வரை எத்தனையோ பேர் சூரியனை தொழுது கொள்வதை நாங்கள் அறிகிறோம். நாங்கள் அவர்களை குற்றம் சொல்ல இயலாது. நோ, அறியாமையிலே நாங்களும் எத்தனையோ காரியங்களில் ஈடுபட்டு இருந்தோம். எத்தனையோ பேர் நீங்கள் சூரியனை வணங்கினவர்கள் இப்பொழுது வேத புத்தகத்தை வாசிச்சு நன்றியோடு சிலர், எல்லாரும் அல்ல, கண்ணீர் விடுகிறீர்கள். இப்படியாக இருந்த என்னை உம்மண்டை நீர் இழுத்து கொண்டீரா என்கிற அதிலே நன்றி கடனிலே கண்ணீர். சோ இந்த திரியக தேவன் என்கிற போதனை வேத புத்தகத்திலே எந்த இடத்திலும் இல்லை. நாம் மறுபடியும் நீங்கள் சிலர் மிஸ் பண்ணி இருந்தால், ஒவ்வொரு நேரத்திலும் அதி உயர்ந்த தேவன் வித்தியாசமான முறையிலே அவர் பேசுவார். யார் யாருக்கு எது விளங்கி இருக்குது, எது தடுமாறுகிறார்கள், எல்லாம் அவர் அறிவார். நேற்றைய தினத்திலே முதலாவது செஷன்லே நோவாவின் வாழ்க்கையை குறித்து எப்படியா he had a close walk with அதி உயர்ந்த தேவன், அவரோடு நெருக்கமான ஒரு நடந்தான் என்று சொன்னால் அவரோடு பேசி 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 அவன் தேவனுடைய பயந்தபடியினாலே அவர் சொன்னபடி அந்த பேழை அவன் மழையில்லாது இருந்தும் கடல் தண்ணீர்கள் கிட்டடியில இல்லாத இடத்திலும் இருந்தும் அவர் வார்த்தையை நம்பி அதை ஏற்பாடு பண்ணிதான். இந்த மிருகங்கள் எல்லாம் ஏற்கனவே உள்ளுக்கார ரெடி. இதெல்லாம் நடந்த காரியம். நோவா அதி உயர்ந்த தேவன், ஒரே தேவனை எல் ஷடாயாக அறியவும் இல்லை. எல் எலியோன், the most high God, அதி உயர்ந்த தேவனாகவும் அறியவில்லை. இது ஆபிரகாமுக்கு முற்பட்ட காலம். 600 வருடங்களுக்கு மேலே நோவா ஜீவித்தான். தேவனுக்கு பயந்து அவரோடு சஞ்சரித்தான். அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுத்தான். அவருடைய குடும்பம் எல்லாம் 8 பேரை தேவன் பாதுகாத்தார் அவருடைய திட்டத்தின்படிக்கு. ஓகே, சோ அந்த நேரம் தொடக்கம் வேத புத்தகத்திலே எந்த இடத்திலும் திரியக தேவன், ட்ரியூன் காட், அந்த சொல் தொடக்க புத்தகத்தில் இருந்து முடியும் வரை வெளிப்படுத்தின புத்தகம் இல்லை. Anybody can search the triune God? No, இல்லை. Trinity என்கிற ஆங்கில சொல் டெர்டூலியன் என்கிற ஒரு மனுஷன் மூலமாக கொண்டு வரப்பட்டது. அது இன்னும் ஒரு நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். டெர்டூலியன் என்கிற ஒரு சர்ச் ஃபாதர். He also was a pagan. அவர் ஒரு, I must find a right word for pagan, புறஜாதி. அதாவது மெய்யான தேவனை அறியாது அதையும் இதையும் தேவன் என்று வணங்கினார்கள். We were all pagans. எங்களுக்கு அவரை தெரியவில்லை, அவரது மகனையும் தெரியவில்லை. எங்களுக்கு தெரிந்தது ஒன்றில் கத்தோலிக்கம் அல்லது மெதடிஸ், ஆங்கிலிக்கன் அல்லது சிபிஎம்ஓ, யோஜி, எங்களுக்கு அதுகள் தான் தெரியும்.
அடுத்தது இயேசு கிறிஸ்து என்ற ஒரு ஆள் பிறந்தது, அது தெரியும். என்னடா கிறிஸ்துமஸ் அடிக்கடி கொண்டாடுறபடியினால ஒரு அதை விட அப்படி ஒன்றுமே இல்லை. எங்களுக்கு அந்த வெளிப்படுத்துதல் இல்லாமல் இருந்தது. அதாவது அதி உயர்ந்த தேவன் யேசுவாவின் டாடி மகனை வெளிப்படுத்த வேண்டும். மகன் இயேசு கிறிஸ்து யேசுவா டாடியை வெளிப்படுத்த வேண்டும். இல்லாவிட்டால் எவரும் மகனையோ டாடியோ அதி உயர்ந்த தேவனை அறிய முடியாது. எந்த காலத்திலும் அறிய முடியாது. இடையில் யார் வர முடியாது அந்த வெளிப்படுத்துதலுக்கு இடையிலே. அதான் ராயப்பர் பீட்டருக்கு அந்த வெளிப்படுத்துதல் கிடைத்தது. நீங்கள் யார் என்று என்னை சொல்லுகிறீர்கள்? ராயப்பர் தான் வாயை திறந்தது. பீட்டர் ஜீவனுள்ள தேவனுடைய மகனாகிய கிறிஸ்து என்று அவன் சொன்னான். யேசுவா என்ன பதில் கொடுத்தார்? சீமோனே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். மாம்சமும் இரத்தமும், அதாவது எந்த ஒரு மனுஷனும் உனக்கு இந்த மறுமொழி இந்த வெளிப்படுத்துதலை கொடுக்கவில்லை. பரலோகத்திலே இருக்கும் என்னுடைய டாடி அது உயர்ந்தது, அவரே உனக்கு வெளிப்படுத்தினார். It's a revelation knowledge. தேவன் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. இத்தனை பேருக்கு நாம் வெளிப்படுத்தக்கூடாது, இத்தனை பேருக்கு அவர் நீதி உள்ளவர். அவருடைய வழிகள் எல்லாமே நீதி, ஒன்றிலையும் பிசகில்லை. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள தேவன். குற்றமுள்ளவனை குற்றமற்றவனாய் விடாது. பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளின் இடத்திலே, பிள்ளைகளின் பிள்ளைகளின் இடத்திலே 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நியாயம் தீர்க்கும் தேவன். இது மோசேக்கு அதி உயர்ந்த தேவன் தாமே வெளிப்படுத்தினார். யாத்திரை புத்தகம் நீங்கள் பார்க்க அங்கதிலே 34ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனம். டடியையும் மகனையும் அறிகிற அறிவை நித்திய வாழ்வு, ராஜ்யத்தின் வாழ்வு, ராஜ்யத்திலே ஜீவிக்கும் வாழ்க்கை, வரு இருக்கும் ராஜ்யம். இப்பொழுதும் இந்த வாழ்க்கையை வருத்து யேசுவாவுக்கு பின்னாலே போகிறவர்கள் அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் என்ன காரியங்களை விட்டு அவருக்கு பின்னால போக தீர்மானம் எடுத்தார்களோ, வீடோ வாசலோ அல்லது பிள்ளைகளோ குடும்பமோ சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாம் நூறத்தனியாக இந்த வாழ்க்கையிலும் பெற்று வர இருக்கும் வாழ்க்கையிலே நித்திய வாழ்வையும் பெறுவார்கள். ராஜ்யத்தில் அவரோடு கூட ஆளுகை செய்யும் அந்த பாக்கியம். அதுதான் அழைப்பு. அதை நீங்கள் மார்க் 10ஆம் அதிகாரத்திலே வாசிக்கலாம், மத்தேயு 19 வாசிக்கலாம். ஆரம்பத்திலே இருந்த அழைக்கப்பட்டவர்கள் கூட்டம், சர்ச் என்றால் அழைக்கப்பட்டவர்கள், இருளில் இருந்த ஒளியின் இடத்துக்கு
பிசாசின் ராஜ்யத்தில் இருந்து தேவனிடத்துக்கு, தேவனுடைய வல்லமைக்கு, மரணத்தை பிரிவிலே இருந்து வாழ்க்கைக்கு, ஜீவனுக்கு, அவர்களைத்தான் சர்ச் எக்லேசியா என்கிற பெயர் 2 தடவை இயேசுவா அதை சொன்னார். 2 தடவை மட்டும் சபை என்கிற சொல் உபயோகிக்கப்பட்டிருக்கிறது வேத புத்தகத்திலே. இயேசுவாவினால் 319 தடவை. How many times? 319 தடவை தேவனுடைய ராஜ்யம் என்கிற சொல் உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. The kingdom of God. இவைகள் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. இன்றைய கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள், அவர்களை வழிநடத்துகிற லீடர்ஸும், பாஸ்டர்ஸ், ஓவர்சியர்ஸ், டீச்சர்ஸ், அப்படி ஒரு நாள் நாங்கள் கேட்குறது, ஓ ஈஸியா டீச்சர், அப்படி எல்லாரும் பாஸ்டர் தான். இவைகளை தூக்கி பார்க்காத நேரத்தில் ராஜ்யம் என்கிற சொல்லை சபை கூட்டங்களை விட்டு எடுபட்டது. அப்போஸ்தலர்களுடைய போதனையிலே நிலைத்திருக்காமல் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக விலை கொண்டு போனார்கள். அப்போஸ்தலர்கள் காலம் கொஞ்சம் கொஞ்சமாக அது நீங்கி போய் கொண்டிருந்தது. கொஞ்சம் சாடையான ஒரு படம் தெரியாமல் வேத புத்தகத்தை ருசியாக வாசிக்க, அதை விளங்கிக் கொள்ள முடியாது. அப்போஸ்தலர்கள் அவர்களுக்கு ட்ரினிட்டி, திருத்துவம் என்கிற சொல் தெரியாது. சொல்ல போனால் யேசுவாவுக்கும் தெரியாது. தெரியாது சொல்ற நேரத்தில் அவர் அதை உபயோகிக்கவில்லை. திரியக தேவன் என்ற சொல் வேத புத்தகத்திலே இல்லை, அப்போஸ்தலர்களுக்கும் தெரியாது. God Almighty அது இருக்குது. God the Son அந்த சொல் இல்லை. மகனாகிய தேவன் இல்லை, தேவனுடைய மகன், தேவனுடைய மகன். ஏன் இவைகள் தான் நைசியாவிலே மாற்றப்பட்டது? வேத வாக்கியங்களை அடிப்படையாய் வைக்காததனாலே. அதி உயர்ந்த தேவன் என்ன சொன்னார்? தீர்க்கதரிசிகள் என்ன சொன்னார்கள்? யேசுவா அவருடைய மகன் பூமிக்கு வந்ததும் அவர் என்ன சொன்னார்? அதி உயர்ந்த தேவனை குறித்து. அந்த அதி உயர்ந்த தேவன் எத்தனை பேர்? யேசுவா எல்லாம் சொன்னார். அப்போஸ்தலர்கள் கேட்டார்கள். அவைகள் யாவும் டேடியின் ஆவியினாலே வழிநடத்தப்பட்டு வேத வாக்கியங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. வேத புத்தகத்திலே டேடி தான் அதை வழி நடத்தினார். அவரே பரிசுத்த ஆவி. மூன்றாம் ஆளுங்கிற ஒரு ஆள் பரிசுத்த ஆவி என்கிற ஒரு டைட்டில் கொடுத்து
நம்பப்பட்டது, தீர்மானிக்கப்பட்டது. கான்ஸ்டன்டினோபிள் 381 மேசியாவுக்கு பின், கிறிஸ்துவுக்கு பின். By the way, கிறிஸ்து என்றால் கிரேக்க மொழியில், இதில் தமிழ்ல அபிஷேகம் பண்ணப்பட்டவர். கிறிஸ்து அவருடைய பெயர் அல்ல, அவருடைய பெயர் யேசுவா. தேவனே நம்முடைய இரட்சிப்பு. God Elohim is our salvation. Okay? So அந்த நேரத்தில் இருந்து வேதவாக்கியங்களில் உள்ளவைகளைத்தான் ஆதி சபை, யூத சபை படிப்பித்துக் கொண்டு வந்தது. The word God the Holy Spirit is not in the Bible. Search for it. கண்டாலே எனக்கு சொல்லுங்க. God the Holy Spirit, பரிசுத்த ஆவியாகிய தேவன், no, is not here anywhere. Tamil, English Bible ஒன்றிலையும் இல்லை. God the Son, God the Holy Spirit, no. Son of God, Holy Spirit, அதுவும் மூன்றாம் ஆள் இல்லை. Daddy is the Holy Spirit. மகன், Son is the Holy Spirit. வேத வாக்கியங்களின்படி யேசுவாவின் சரீரத்திலே உறுதியாக கூறப்படுவது இரண்டு ஆவிகள் அல்ல, ஒரே ஆவி. எபேசியர் 4:4, one spirit. And we are called to have fellowship with Daddy and Son. We can have fellowship with Daddy and Son. The Bible never tells us to have fellowship with the Holy Spirit, the third person. Why? மூன்றாம் ஆளுங்கிற Holy Spirit இல்லை. மூன்றாம் ஆளுங்கிற Holy Spirit இல்லை. இது மிக முக்கியம். நாங்கள் அதி உயர்ந்த தேவனோடு நாங்கள் ஐக்கியமாய் இருக்கிறதுக்கு, நாங்கள் ஐக்கியம் ஃபெலோஷிப்பாய் இருக்கிறது அவரோடும் அவருடைய மகனோடும். இந்த வார்த்தையை நோட் பண்ண நீங்களான்னு பார்ப்போம். 1 கொரிந்தியர் 1:3, அது உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். எதுக்கும் ஒரு ஞாபகப்படுத்தும். எத்தனை பேர் சிலாக்கள் சரியா கேட்டிருக்க மாட்டாங்க. ஓகே, கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்திலே 1 அதிகாரம் 3வது வார்த்தை, நம்முடைய டாடி ஆகிய தேவனாலும் எஜமான் ஆகிய யேசுவா மேசியாவினாலும்
உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நைசியாவிலே 3 தவறுகள் ஏற்படுத்தினார்கள். டடி அவர் தேவனாகவே இருந்தார், அதி உயர்ந்தவர். மகனை தேவனாக்கினார்கள். 2வது படுபலை, வஞ்சிப்பு. 3வதாக டடியின் சுவாபத்தையும் மகனின் சுவாபத்தையும், தெய்வீக சுவாபத்தம், அவர்கள் பரிசுத்தம், அவர்கள் ஆவி 2 ஆவி அல்ல, ஒரே ஆவி. அந்த சுவாபத்தை 3வதாக பிரிச்செடுத்து அவருக்கு ஒரு கதிரை போட்டு 3ஆம் ஆள் என்று சொல்லி அவரே இல்லாத ஒரு ஆளை தேவனாக்கினார்கள். ஓ டாடி, டாடி, நீர் தான் இந்த வெளிச்சம் கொடுக்க வேண்டும். I can speak. Even the words that you have to give me, I don't know. I mean, this is something new from your scriptures. If you have not shown me, I wouldn't know it. Yeah, Daddy, நீர் பார்க்கிறீர். இதுல 3ஆம் ஆள் இல்லை. ஏன் 3ஆம் ஆள் இல்லை? இல்லாத ஒரு ஆளை எப்படி வைக்கிறது? டடியும் மகனும், டடியும் மகனும் உலகத்தில் எந்த கோலமோ அதற்கு போடுங்க. ஆல் த பிளானட்ஸ் இவை ஒன்றாகிலும் பின்னால தெரிகிற எல்லாம் கோலங்களும் எங்களுக்கு நட்சத்திரம் என்று பெயர், ஸ்டார்ஸ் என்று அதில் தோண்டி பார்க்க எங்களுக்கு அது billions and billions of light years. Light years? அதுக்கு போனா இப்ப வழியால வர மாட்டேன். எனக்கு கொஞ்சம் தெரியும், ஆனா அதற்கு இப்ப சொல்ல மாட்டேன். இவை யாவும் சிருஷிக்கப்படுவதற்கு முன்பதாக படிவாக்கள் யேசுவா அவருடைய மகன் டாடியோடு கூட இருந்தார். டாடி அண்ட் சன், டாடி அண்ட் சன். டாடியும் மகனும் இவர்களோடு தான் ஐக்கியப்பட நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப நாங்க பார்த்த நீங்களாண்டு சொன்ன வசனத்துக்கு வர போறோம். 8 நம்முடைய எஜமான் ஆகிய எஜமான், இதுல கத்தர் இருக்குது. 7 எல்லாத்துக்கும் கத்தர் போட்டிருக்காங்க. கத்தர் இருக்கு ஒரு அர்த்தமே கிடையாது. வேறொரு மதத்தின் திரியாக தேவன் என்று சொல்லி அவங்களோட ட்ரினிட்டியில வேறொரு மதத்தின் அவங்களுக்கும் ட்ரினிட்டி இருக்குது. புத்திசத்துக்கு இருக்குது, ஹிந்துசத்துக்கு இருக்கிற ட்ரினிட்டி, Egyptians-க்கு இருக்கிற ட்ரினிட்டி. We don't need to show that now. We will come to that in the time when Daddy leads us. அதில் இருக்கிற ஒரு பேர் வச்சிருக்கிறார், சக்கராதிபதி. நாங்கள் இவைகளை கவனம் செலுத்துகிறது இல்லை. இப்ப வருவோம் 8வது வார்த்தைக்கு. நம்முடைய எஜமானாகிய உரிமையாளர் இயேசுவா மேசியாவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவளாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் அதி உயர்ந்த தேவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். இப்ப வருது வார்த்தை. தம்முடைய மகனும் எங்களுடைய எஜமானமாயிருக்கிற
யேசுவா மேசியாவினுடனே ஐக்கியமாய் இருக்கிறதுக்கு உங்களை அழைத்த அதி உயர்ந்த தேவன் டாடி உண்மை உள்ளவர். மூன்றாம் ஆளுங்கிற ஆவியோட அல்ல. நான் பரிசுத்த ஆவியை கீழே போடவில்லை. பரிசுத்த ஆவி இல்லாவிட்டால் டடியும் இல்லை, மகனும் இல்லை. பரிசுத்த ஆவி டடியின் தேவ சுபாவம். மனுஷனின் சுபாவம், மனுஷன் பாவி, அவன் மாமிசம். விளங்குதா? பாவி மாமிசம், அது மனுஷன். இப்ப ஒப்பிட்டு பாருங்க. தேவன் பரிசுத்தர், அவர் மாமிசம் அல்ல, அவர் ஆவி. Compare both. என்னுடைய ஆவி மனுஷனோடு எந்த நேரமும் பிரச்சனைப்படாது. உனக்கு விளங்கும்படியா சொல்லுகிறேன். அவனுடைய நினைவுகள் எல்லாமே கேடு. அழிக்கிறதுக்கு முதல் தேவன் எடுத்துக்கொண்டது நோவா மூலம் அதை காரியங்களை வெளிப்படுத்தினார். என் ஆவி மனுஷனோடு என்றென்றைக்கும் பிரச்சனைப்பட்டு மோதாது. See, I'm not going to do that. ஏன்? அவன் மாமிசம் தானே. அந்த இருக்கு தேவன் ஆவி, மனுஷன் மாமிசம். மனுஷன் ஆவி அல்ல. வெள்ளக்காரர்கள் 98% அமெரிக்காவிலே, கனடா, in Europe, எத்தனையோ சபைகள், you know what they believe? இன்றைக்கு மட்டும் மனுஷன் ஆவியாயிருக்கிறான். நான் நம்பினேன். அதை புத்தகங்களில் வாசித்தேன், செய்திகளை சிடிகளில் கேட்டேன், வீடியோக்களில் பார்த்தேன். எனக்கு வெளிச்சம் சரியா கிடைக்கவில்லை. அவர்கள் சொல்லுவது உண்மை என்று நம்பினேன். ஆனா வேத வாக்கியங்கள் வேற என்னமோ சொல்லுது. மனுஷன் ஆவியாயிருக்கிறான், அவனுக்கு ஒரு ஆத்மா உண்டு. எப்படி? அவன் இந்த சரீரத்திலே ஜீவிக்கிறான். மனுஷன் ஆவியாம், அவனுக்கு ஒரு ஆத்மா இருக்கான். சாகும் நேரத்தில் அது பிரிஞ்சு போகுமா? அப்படி ஒன்றுமே இங்கே இல்லை. When man dies, he dies. அதுக்கு இப்ப நான் வரையில் அந்த மனுஷனுடைய காம்போசிஷன், மனுஷன் எவ்விதமாய் சிருஷ்டித்தார், ஏஞ்சல்ஸ் எவ்விதமாய் சிருஷ்டித்தார், செருபீம்ஸ் செராஃபிம்ஸ் அவைகளை எவ்விதமாய் சிருஷ்டித்தார். சிலதுக்கு சட்டைகள் உண்டு 2, சிலதுக்கு 4 சட்டைகள் உண்டு. சில தேவதூதர்களுக்கு சட்டைகள் இல்லை. ஏன் எனக்கு தெரியாது. எத்தனை கோடிக்கணக்கான பறவைகளை படைத்திருக்கிறார். ராத்திரி வேளையிலும் நான் கொஞ்சம் பார்த்தேன். ஐயோ தேவனே, இந்த அறிவு எனக்கு எட்டாதது. என்ன கலர் கொடுத்திருக்கிறேன், என்ன மாதிரி உம்முடைய மனதிலே வந்தது, என்ன விதமாக தோற்றம் அவைகளுக்கு இருக்க வேணும், என்ன கலர் சொண்டுக்கு, கண்ணுக்கு, கழுத்துக்கு, நெஞ்சுக்கு, வாலுக்கு, எல்லாமே அவருடைய டேஸ்ட். டேஸ்ட் என்ன தெரியும் தானே. இதுக்கு எனக்கு ஒரு சொல்லுங்க, எங்க சொண்டண்டு பண்டீர மூஞ்ச மாதிரி இருக்கு இல்லையா? இதெல்லாம் அவருடைய டேஸ்ட்.
அவருடைய ஞானம். How is that? தேவனுடைய காணப்படாத ஞானம், அவருடைய எல்லையற்ற வல்லமை, அவருடைய அறிவு சிருஷ்டிக்கப்பட்டவைகளாலே வெளியாகிறது. அந்த குருவிக்கு கீழே விழுந்து தொங்குற மாதிரி இருக்கல, பட்டத்துக்கு கட்டின குஞ்சம் மாதிரி. அது அதனுடைய இது அந்த தொங்குறது, அது இரண்டாம் ஆள் குருவி அல்ல. அந்த குருவியிலே ஒரு பகுதி. இதை பார்த்துட்டு இது ரெண்டு குருவி என்று சொன்னா அதே மாதிரி சொல்லி இருக்குது. தேவனை அவருடைய சுவாபம் பரிசுத்தாவி, அவர் ரெண்டாக பிரிச்சு பரிசுத்தாவிய மூன்றாம் ஆளா போட்டு வச்சிருக்கு. அவர் உண்டு, மகன் ரெண்டு, அதுவும் உண்டு. We have to one day see all the அவருடைய கையின் சிருஷ்டிப்பின் வல்லமையும், மிக முக்கியமாக அவருடைய ஞானமும். What I cannot say it, his taste, you know, our taste. மனுஷனுக்கு படி கலர் காம்பினேஷன் எல்லாம் பார்க்கிறது சட்ட சீலைகளுக்கு, இதில் இருந்துதான் மஞ்சளோட எது மேட்ச் பண்ணும், நீலத்தோட எது மேட்ச் பண்ணும், கிரீனோட எது மேட்ச் பண்ணும். எப்படியாக மனுஷன் கண்டுபிடிக்கிறது சிருஷ்டிக்கப்பட்டவைகளிலே இருந்துதான். பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? கண்ணாடி கடைக்கு போகணும். தேங்க்யூ. ஸோ அவருடைய மகனோடு நாங்கள் ஐக்கியமாக இருக்க ஃபெலோஷிப் நாங்கள் அழைக்கப்பட்டோம். அவரோடும் அவரது மகனோடும். புதிய கிறிஸ்தவர்கள், புதிய விசுவாசிகளுக்கு கொரிந்து பட்டணத்திலே பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறான். அவன் வாழ்த்துதல் சொன்ன எந்த இடத்திலும் ரோம் சர்ச், கொரிந்து பட்டணத்தில் உள்ள சர்ச், கலாத்தி பட்டணத்தில் உள்ள சபை, பிராங்கால எபேசு பட்டணத்தில் உள்ளது, பிராங்கால பிலிப்பியன்ஸ் அங்கே உள்ளது, கொலோசியன்ஸ் கொலோச பட்டணத்திலே. ஒரு சபைக்கும் மூன்றாம் ஆளை குறித்து அவரையும் சேர்த்து வச்சு வாழ்த்துதல் கூறவில்லை. அதுக்கு இன்னொரு இதில் நாங்கள் வருவோம். ஓகே, அப்ப இந்த மூன்றாம் ஆளுங்கிற வஞ்சிப்பு கூடுதலாக வெளிவந்த இடம் கான்ஸ்டன்டினோப்பிள் 381. தியோடேஷியஸ் இவனெல்லாம் செத்ததுக்கு பிறகு கான்ஸ்டன்டின். அந்த நேரத்திலே பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறோம். That's what they said. தூய ஆவியை நம்புகிறோம். 325 380. Well, this is 325, right? 381 381 தந்தையிடம் இருந்து புறப்படும் ஆண்டவரும்
மூன்றாம் ஆள் என்று பிரிச்சு விட்டாங்க. டேடியன் மகன் 2 பேர் தான். ஆரம்பத்தில் இருந்து முடியும் வரை, வெளிப்படையாக போகும் வரை மூன்றாம் ஆள் இல்லை. நிரூபித்து காண்பிப்பேன். ஏற்கனவே பொய்களை நம்பினதனால் தேவனுடைய இரக்கம் இல்லாமல் அந்த பொய்களிலே இருந்து விடுபட முடியாது. பொய் ஒரு ஆவி, பேயின் ஆவி. அவன் பொய்யனும் பொய்க்கு தகப்பனுமாய் இருக்கிறான். A demon, spirit of lies. தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறேன் என்று பொய்யை நம்பி எத்தனையோ பேர் கொலை செய்யப்பட்டார்கள். உண்மையாக வார்த்தையை நம்பினவர்கள். பவுல் அப்போஸ்தலன் சின்ன பெரும் கொலை செய்து தானே கொண்டு போய் சிறையில் அடைக்க கொண்டு போனவர். இயேசுவின் சுவிசேஷர்களை இடையிலே இயேசுவா சந்திக்கும் வரை, இயேசு சந்திக்கும் வரை, ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று கேட்ட வரை. ஓகே, தந்தையிடமிருந்து புறப்படும் ஆண்டவரும் உயிரழுப்பவருமான தூய ஆவியை நம்புகிறோம். தூய ஆவி டேடியும் மகனும் ஒரே ஆவி. இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக தொழுது கொள்ளுதலையும், இது ஆராதனை என்று போட்டிருக்கு, worship in English, மகிமையும் பெறுகிறார். Worshipped and glorified. Wrong. அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எங்கேயாவது ஒரு இடத்திலே பரிசுத்த ஆவியை worship பண்ணணும் என்று ஆதியாகமம் தொடக்கம் வெளிப்படையாக மட்டும் ஒரு இடத்திலே சொல்லப்பட்டிருக்கு. கடைசி ஒரு இடத்தில். அதுவே இந்த தேவன் டேடியும் சொல்லவில்லை, அவருடைய மகன் இயேசுவா மெஷாயா அவர் சொல்லவில்லை, அவரை பின்பற்றிய அப்போஸ்தலர்கள் அவரது போதனையை பிடித்துக் கொண்ட அப்போஸ்தலர்கள் சொல்லவில்லை. அதன் பிறகு நிருபங்களை எழுதிய பவுல் சின்னப்பர் அவனும் சொல்லவில்லை, அவரும் சொல்லவில்லை. பரிசுத்த ஆவியோடு ஐக்கியா இருக்க வேண்டும் என்று மூன்றாம் ஆள். சில 2 கொரிந்தியர் 13-14 யோசிக்கலாமா? அதை கொஞ்சம் ஒரு பக்கத்தில் வச்சுட்டு இப்ப இதழ்களை பாருங்க. அதுக்கு பிறகு வருவோம் நாங்க. மத்தேயு 28-18-19 பிறகு வருவோம் நாங்க. ஓ எஸ், 1 யோவான் 5:7 பிறகு வருவோம் நாங்க. என்ன வஞ்சிப்புகள் அதுகளுக்குள்ள நடந்தது. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து படிக்கிற சில கத்தோலிக்க, மெதடிஸ்ட, புரட்டஸ்தாந்தர் கூட எழுதி இருக்கிறார்கள், எப்படியாய் வேத புத்தகத்தில் இல்லை. இது பிறகு வந்த காரியம். அப்போஸ்தலர்கள் போதனைகள் அதிலே இருந்து விலக வேண்டிய வந்தது. அவர்கள் மரித்ததுக்கு பிறகு வித்தியாசமான ஒரு சபை ஆரம்பித்தது. அப்போஸ்தலர் போதனையிலே இல்லாத ஒரு கிறிஸ்தவ சபை எனப்பட்ட ஒரு கிறிஸ்தவ கூட்டம் ஆரம்பித்தது. அப்போஸ்தலர்கள் எல்லாரும் செத்து போனாங்க, பவுலும் செத்து போனான். ஆனா அவனுக்கு அதி உயர்ந்த தேவன் தம்முடைய ஆவியினாலே வழிநடத்தி இன்னும் ஒரு ஆள் வேறு ஒரு
நாங்கள் பிரசங்கியாத ஒரு இயேசுவை உங்களுக்கு பிரசங்கித்தால், நாங்கள் அறிவித்திருக்காத ஒரு நற்செய்தியை உங்களுக்கு அறிவித்தால் இருந்தால், நீங்கள் பெற்றிருக்காத வேறு ஒரு ஆவி, ஓ மை குட்னஸ், வாட் a dangerous thing. வேறு ஒரு ஆவியை நீங்கள் பெற்றிருந்தால் நன்றாக சகித்திருப்பீங்க, என்ன நல்லா ஏற்றுக்கொண்டிருப்பீங்க. அப்படி எழுதி வைத்திருக்கிறான். வேறு ஒரு ஆவி. இன்றைக்கு நற்செய்தி என்று வேறு ஒரு நற்செய்தி உலகெங்கும் 95% நேரத்தில் ஆரம்பிக்கப்படுகிறது. வேறு ஒரு இயேசு, வேத வாக்கியங்களிலே கூறப்படாத ஒரு இயேசுவா அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். முதல்ல இயேசுவா எந்த இடத்திலும் சொல்லவில்லை, என்னை குறித்து போய் அறிவியுங்கள். அவர் சொன்னார், போய் மனம் திரும்புங்கள் என்று சொல்லி ராஜ்யத்தின் நற்செய்தி அறிவியுங்கள். Preach this message. What message? The message of the kingdom. There's a voice. ஒரு குரல் ஞாபகம் தான். அப்ப இவர் தந்தையோடு மாறி இந்த மூன்றாம் ஆள் அதிவேந்த தேவனோடு மகனோடும், அது இயேசு ஒன்றாக தொழுது கொள்ளுதல், வணக்கம், ஆராதனை. பேய் கேட்டான் தொழுது கொள்ளும்படிக்கு இயேசுவை பணிந்து, எனக்கு முன்னாலே பணிந்து கொள்ளும். பணிகிறார் worship. வனாந்தரத்தில். Can you say that? வடிவாக்கள், in these last days, Daddy help me to say right. எல்லாரும் கேளுங்க, இந்த கடைசி நாட்களிலே it is going to be the question, whom do you worship? யாரை நீ தொழுது கொள்கிறாய் என்பதிலேதான் உன் எதிர்காலம், என் எதிர்காலம் தங்கி இருக்கிறது. And it's going to be a fight whom we worship. Whether we are going to worship the true and the living God, adiyo in the devane, or we are going to worship யாரையோ எங்களுக்கு தெரியாத பொய்யை உண்மை என்று நம்பி தொழுது கொள்கிறோமா? பிசாசு தன்னை உலகம் அனைத்தும் தொழுது கொள்ள வேண்டும் என்று அந்த டைரக்ஷன்ல வேலை செய்து கொண்டிருக்கிறார். He is going to bring all the religions together. எல்லா மதங்களையும் ஒன்று சேர்த்து ஒரே ஒரு ஆள தொழுது கொள்ள வேண்டும் என்ற அந்த வழியிலே இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அவன் தகுந்த நேரத்திலே வெளிப்படுவான்.
பேய் அந்தி கிறிஸ்துவின் மூலமாக. Antichrist is a person who acts like the Messiah. மெஷாவை போல நட்டிக்கிற ஒருவன். தேவன் தமது மகனை உலகத்துக்கு அனுப்பினார். ஓகே, பிசாசு தன்னுடைய மகன் சொல்லி இந்த மனுஷனை அனுப்புவான் கிறிஸ்தண்டு. பட் வேதம் சொல்லுகிறது அவனை அந்தி கிறிஸ்தண்டும் அவனை மிருகம் என்று சொல்லுகிறது. பீஸ்ட், பீஸ்ட். அதுவும் இந்த தேவன் ஆபிரகாமின் தேவன், யாக்கோபின் தேவன், ஈசாக்கின் தேவன், நம்முடைய இயேசுவா எஜமானியின் தேவன், நம்முடைய தேவன், அவரை விட வேறொரு தேவன் இல்லை, இல்லை. சோ இல்லாத ஒரு மூன்றாவது ஒரு ஆளை கொண்டு வந்து வர்ஷிப் பண்ணும்படிக்கு 381 ஆண்டிலே மேசியாவுக்கு பின் கிறிஸ்துவுக்கு பின் அவருக்கு மகிமை கொடுக்க வேண்டும் என்று அது பயங்கர பிசாசன் வஞ்சிப்பினாலே அந்த முடிவுக்கு வந்தார்கள். That's called the Nicene Creed, but most likely Constantinople. அந்த இடத்திலே அந்த மீட்டிங்கிலே நடந்தது 381. அந்த நேரத்தில் கேமரா சரீது ஒன்றுமே இல்லை. அதான் எல்லாம் கேறி பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்குது இப்படியாக என்று சொல்லி யாரும் கண்டிருக்க மாட்டாங்களோ. 1700 வருஷங்களுக்கு முதல்ல என்ன கண்டது? இவங்களை எல்லாரும் எழுமத்தான் வேணும். அவர் வார நேரத்தில் சவக்கூலிய விட்டு சிலாக்கள் வார நேரம், சிலாக்கள் 1000 வருஷத்துக்கு பிறகு நான் நியாயம் இருக்க, நான் யார்? நான் மனுஷன், நான் நியாயம் இருக்க மாட்டேன். எப்ப யார் எழும்புவாங்க? I don't know. ஆராதனை மகிமை பெறுகிறார் யாராம்? இந்த பரிசுத்தாவி, the third person of the Holy Spirit, Father, Son, Holy Spirit. No, there is no third person Holy Spirit. That's what I am saying. இப்ப விளங்கிட்டு தானே? இப்ப இனிய சொல்ல போறா, அவர் எப்படி பரிசுத்தாவி இல்லைன்னு சொல்ற? அப்படி இன்னமும் சொன்னா உனக்கு கட்டாயம் கடைசி 21 நாள் நீ ஃபாஸ்ட் பண்ணி ப்ரே பண்ணி முதல்ல இந்த 3ஆம் ஆளுங்கிற பேய் வழியால போகப்படும். ஏன்னா உனக்கு தெரிந்தது அந்நிய பாஷை மட்டும்தான். உனக்கு டடீர சுவாபமும் இல்லை, தேங்க்யூ, மகனின் சுவாபமும் இல்லை. அவர் 2 பேரும் எப்படிப்பட்டவர்? அவர்களுடைய சுகந்த வாசனை உனக்கு இருக்கா? நீ கிட்ட வந்தா உன் முகத்துல, உன் கண்ணுல, உன் பேச்சுல, உன் கனியில நதியை மகனை விட்டு போட்டு கிரைஸ்தவம் என்கிற பெரிய கூட்டம் உலகெங்கும் ஆவியானவர், 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 தூய ஆவியானவர், பரிசுத்தாவி, 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 பரிசுத்தாவி ஊறி பிடிபட்டார்கள். எல்லாரும் அலவாங்கு விழுங்கினாக்கள் மாதிரி தான் திரிகிறாங்க. இங்க மட்டும் இல்லை, உலகெங்கும் பொய்யான உபதேசங்களையும் பரப்பிக்கொண்டு உண்மையுள்ளவன் எவனும் எனக்கு செவி கொடுக்கிறான். யேசுவா சொன்னார் பிலாத்துவுக்கு, those who are of the truth will hear my voice. உண்மை உள்ளவர்களுக்கு என் குரல் கேட்கும். அதான் என் ஆடுகள் என் குரல் கேட்கும், கீழ்ப்படிவார்கள். அவைகளை நான் அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. அருளப்பர் 10:27. உண்மையுள்ளதாக்களுக்கு எப்படி இயேசுவாவின் குரல் கேட்கிற? அப்படி கேட்கிற? சவத்துக்கு வயதுக்குள்ள பஞ்சு வச்சு சத்தமா
தச்ச மாதிரி மாயமாலமும் உருட்டும் திரட்டும் பொய்யும் உள்ளுக்கு வச்சு தச்சு கிடக்குது. அவரே கொடுக்க வேணும். அவரே சொன்னார் தானே, பண்டிகைகளுக்கு முன்னால முத்துக்களை போட வேண்டாம், நாய்களுக்கு முன்னால பரிசுத்தமானதை கொடுக்க வேண்டாம். அவரே சொன்னார். Alright. So இதுதான். இன்னும் நாங்கள் இதோட முடிஞ்சா இன்னும் நாங்கள் ஆராய்ந்தோம். until you know the truth, உண்மையை நீங்கள் அறியும் மட்டும் நாங்கள் இதை குறித்து நாங்கள் பார்க்கலாம். ஓகே. ஸோ அப்போஸ்தலர் போதனை அது அவர்கள் செத்ததுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அகன்று போய் வேறு ஒரு கிறிஸ்தவ கூட்டம் என்று எழும்பி அவர்கள் தேவனுடைய வார்த்தையினால் வழிநடத்தப்படாமல் they had human leadership, மனுஷனுடைய ஒரு லீடர்ஷிப் என்று வைத்து அப்போஸ்தலருடைய போதனைகளை மறந்து அல்லது வேணும் என்று அகற்றி போட்டார்கள். இங்க பாருங்க, அப்போஸ்தலர் புத்தகம். தேங்க்யூ டாடி. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் ராயப்பர் வார்த்தையை அறிவித்ததுக்கு பிறகு அவன் பல காரியங்களை ஜனங்களுக்கு அறிவித்தான். இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து. ஓகே, அதான் அந்த பெண்டெகாஸ்ட் டேக்கு பிறகு, பெண்டெகாஸ்ட் டே 50ஆம் நாள் பரிசுத்த ஆவி வந்து இறங்கினது. பரிசுத்த ஆவி டாடியும் மகனும் எனக்கு ஒரு சொல்லுங்க, உந்த மூளை எப்படி சொல்லுது? டாடியும் மகனும் நான் காட்டினேன். எல்லா தேவத்திட்டமும் ஆரம்பித்தார்கள். ஓகே, அவர்கள் ஆதியாமத்தில் இருந்து வாசிச்சு கொண்டு வந்தாங்க. நாங்கள் அறிய வேண்டியவைகள் எல்லாம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, வாசித்து அறிகிறோம். வெளிப்படுத்தப்பட்டவைகள் எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும், வெளிப்படுத்தப்படாதவைகள் தேவனுக்குரியது. மறக்காத உபாகமம் 29:29. வெளிப்படுத்தப்பட்டவைகள் எங்களுக்கும் எங்களது பிள்ளைகளுக்கும், பிள்ளைகளின் பிள்ளைகள். வெளிப்படுத்தப்படாதவைகள் தேவனுக்குரியது. ஒரு காரியம் சொல்றேன், வெளிப்படுத்தப்படாதது. காயினுக்கு பஞ்சாதி யார் என்று வெளிப்படுத்தப்படவில்லை. சோ அதோட போய் தோண்டாத, மூளை குழம்ப வேண்டி வரும். தர்க்கம்ங்கிற நோய் கொண்டவனாக மாறுவேன். நேற்றுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன். வாக்குவாதங்களும் தர்க்கத்தினாலும் நிறைந்த நோய் கொண்டவனாக. டேவிட் சொன்னான், எனக்கு எட்டாத தெரியாத காரியங்கள்ல நான் கை போடுறது இல்லைன்னு. டேவிட் சொன்னவனா? ஏன் தாவீது ராஜா. 40வது வார்த்தை அப்போஸ்தலர் 2:40. இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி, எங்களை சூழ்ந்து மாறுபாடுள்ள சந்ததி, நேரான வழியை அறியாதவர்கள், கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததி என்று சின்னப்பர் சொன்னார். பிலிப்பியர் 2:13-14-15. கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததி.
இங்க என்ன சொல்ற ராயப்பர் பீட்டர் பேதுருவின் வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் 41வது வார்த்தை ஞானஸ்நானம் பெற்றார்கள். சந்தோஷமாய் வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்கள், கூட்டத்திலே கையை உயர்த்தினவர்கள் அல்ல. அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். இவர்களுக்கு பேர்தான் இவர்கள் அழைக்கப்பட்டவர்கள். இவர்களுக்கு பேர்தான் வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். யேசுவாவின் உயிர்த்தெழுதலின் செய்தியை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள். தேவன் நடத்தி முடித்த காரியத்தை நற்செய்தியையும் சந்தோஷமாய் நிச்சயமாக பீட்டர் கேண்டத்தை குறித்து பிரீச் பண்ணியே இருப்பான். இல்லாட்டி கேட்பானா எல்லாத்தையும் விட்டு போட்டு வந்தமே பின்ன எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று பீட்டர் தான் கேட்ட. மார்க் 10:42 அவர்கள் சேர்க்கப்பட்டவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே, the doctrine of the apostles. அப்போஸ்தலரின் போதனையிலே, அப்போஸ்தலருக்கு எங்கால வந்த போதனை மேசியாவின் போதனை. மேசியா கற்பித்தது எல்லாம் the doctrine of Yeshua, the Messiah. Yeshua never spoke about the Trinity. அப்போஸ்தலர் போதனையிலே திருத்துவம் இல்லை. அதுக்கு பிறகு வந்த வஞ்சிப்பு தான் திருத்துவம். அவர்கள் மரித்ததுக்கு பின்பு அந்த வஞ்சிப்பை கொண்டு வந்து டடியோடும் மகனோடும் ஐக்கியமாய் இருக்க வேண்டிய நேரத்தில் களி கூர்ந்து டடியையும் மகனையும் பற்றி கொண்டு எங்கள் சந்தோஷம் அருளப்பர் சொன்ன மாதிரி ஜான் யோகனான் 1 யோகனான் 1:1 வரை இவைகளை நாங்கள் உங்களுக்கு எழுதியிருக்கிறோம். உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படிக்கு. அதை விட்டுட்டு இந்த 3ஆம் ஆழங்கிறத கொண்டு வந்து 1700 வருஷங்களாக பெருகி 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 லட்சக்கணக்கான செய்திகள், வீடியோ சிடிஸ், இப்பொழுது புத்தகங்களாக நான் நிறைய வைத்திருந்தேன். அநேகமானதை நெருப்பிலே போட்டிருக்கிறேன். மற்றவர்களை இனிமேல் போடுவேன். ஹோலி ஸ்பிரிட் புத்தகங்களையா? எஸ். அப்படி 3ஆம் ஆள் என்று எழுதப்பட்ட புத்தகங்கள் எனக்கு தேவையில்லை. அப்படியாக வந்து இப்ப கடைசியா நான் கொஞ்ச காலத்துக்கு முதல்ல சொன்னேன், சிலாக்கள் நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க, ஆனாலும் சொல்ல போறேன். என்ன தெரியுமா? இந்த 3ஆம் ஆளுங்கிற இல்லாத பரிசுத்தாவி எனப்பட்ட வஞ்சிப்பினால் கொண்டு வரப்பட்ட நைசியா கான்ஸ்டன்டினோபிளே தீர்மானம் எடுத்து இப்பொழுது நான் உங்களுக்கு வாசித்து காட்டினது அவர்தானாம். இதை கேளுங்க. அதி உயர்ந்த தேவன ஆறு? அதி உயர்ந்த தேவன் கொஞ்சம் சொல்றேன், கொஞ்சம் பொருள். அதி உயர்ந்த தேவன மரியாளின் கற்பத்துக்குள்ளே கொண்டு வந்ததா? அந்த லூக்கா புத்தகத்திலே 1ஆம் அதிகாரத்திலே, I will get that one second. Oh daddy,
I'm just ஒன்று 34 லூக்கா. ஒன்றோடு ஒன்று பின்னப்பட்டிருக்குது. எனக்கு எவ்வளவு 31 1:31 கேப்ரியல் மரியாளோடு பேசுகிறான். கேப்ரியல் தேவதூதன், நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு யேசுவா என்று பெயரிடுவாயாக, அவர் பெரியவராய் இருப்பார், அதி உயர்ந்தவர்களுடைய மகன் எனப்படுவார், யெகோவா ஆகிய தேவன் அவருடைய தகப்பனாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். What is he speaking? The kingdom. சிங்காசனம், the throne is for the kingdom. அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை 33 என்றென்றைக்கும் அரசாளுவார். அரசாளுவார். Again, Gabriel is talking of his kingdom. கிறிஸ்துமஸில் இது அறிவிக்கப்படுகிறதா? No. பாலன் பிறந்தார். அரசாளுவார். பிலாத்து கேட்டான், Are you a king? You say that I'm a king. நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். அருளப்பர் 18. அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது. இதோ இந்த ராஜ்யம் தான் எருசலேமுக்கு வர இருக்குது. எடுத்து பார். Is coming to Yerushalayim. எபிரேய பாஷையிலே Jerusalem in English. அந்த பட்டணத்தின் மேல் சத்தியம் பண்ண வேண்டாம், அது மகாராஜாவின் நகரம் என்று இயேசுவா பூமியிலே ஊழியம் செய்யும் பொழுது சொன்னார். மத்தேயு 5:35. அதுக்கு மரியாள், இது எப்படியாகும்? கபிரியலை நோக்கி, ஒரு புருஷனை நான் அறியேனே, ஏனென்றால் இது முன்பு ஒரு காலம் நடந்ததில்லை. சகரியாவின் மனைவி எலிசபெத் வயது சென்றவளாக இருந்தால் அவளுக்கு புருஷன் இருந்தது. சக்கராயா ஆசாரியன். மரியாளுக்கு புருஷன் இருக்கவில்லை. அவள் கன்னி. அவள் கேட்கலாம், எனக்கு தெரியாது எப்படி என்று. சகரியாவுக்கு தெரிந்து இருக்க வேணும். ஆபிரகாமின் மனைவி சாராள் 99 வயதிலும் அவள் கற்பம் தரித்து ஈசாக்கை பெற்றாள். அதான் அவன் வாய் ஊமையாயினது. கேப்ரியல் போய் சொல்லி நம்பாத நேரத்திலே. ஆனால் மரியாளுக்கு இது புதிய ஒரு காரியம். தேவதூதன் அவளுக்கு மறுமொழியாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். யார்? பரிசுத்த ஆவி. அது உயர்ந்த தேவன், அவருடைய ஆவி
ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, பூமி ஒழுங்கின்மையாயிருந்தது. தேவனுடைய ஆவி அசைவாடி கொண்டிருந்தார். அவருடைய ஆவி, என்னுடைய ஆவி மனுஷனோடு என்றென்றைக்கும் போராடாது. ஆதியாகமம் 6:3. அவரே தான் இவர். தேவனுடைய ஆவி உன்மேல் வரும். அதி உயர்ந்தவருடைய பலம், வல்லமை, பலம் பிழையான மொழிபெயர்ப்பு, உண்மையில் நிழலிடும். ஞாபகம் இருக்கா? 91வது பாடல். அதி உயர்ந்தவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவர். சேம். அதி உயர்ந்த தேவன், சர்வ வல்லவ தேவன். சேம். You see, the Hebrew word have many, விளங்கபடியா சொன்னால், all the prophets, they had different cameras. Different cameras. சில கூட்டங்களிலே 2, 3, 4, 10 கேமராஸ் என்று உபயோகிப்பார்கள். அப்ப எல்லா இடத்தையும் அவர்கள் அதே நேரம் எடிட்டிங் செய்து கொண்டாக இணைப்பார்கள். All the prophets, they have looking at different angle. அதான் இங்க அந்த 91வது அந்த பாடலிலே இது மேலே இருந்து எடுக்கிற ஆங்கிள், கீழுக்கு நோக்கி. சிலாக்கள் கீழுக்கு இருப்பாங்க, இது கிரேன் மாதிரி மேலுக்கு ஏற்றி கொண்டு போவோம். அதுக்கண்டே இருக்குது எக்யூப்மெண்ட்ஸ். இங்க அப்படி ஒன்றுமே இல்லை. இங்க ஏதாவது ஒரு வேப்ப மரத்தில் அல்லது எங்கேயோ அது ஏற வேண்டி இருக்கும். சிலர் நாங்கள் பரேட் போகிற நேரத்தில் கேமராவை பாவித்தவர்கள் சில கட்டடங்களுக்கு மேற்கு போய் எடுத்தார்கள். எங்களது மிகவும் அழகான மணிக்கூட்டு கோபுரத்துக்கு மத்தியில். அதி உயர்ந்தவரின் வல்லமை உண்மையில் நிழலிடும். நிழல், தடியின் நிழல். ஆகையினால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய மகன் எனப்படும். பரிசுத்தாவியின் மகன் என்று எனப்படாது. அவர்தான் நிலநிட்டால் தமது ஆவியின் மூலமாக அவர் ஆவியாயிருக்கிறார். குழப்பம் இல்லை. நீ ஒரு கட்டடத்திலே கீழுக்கு நிற்கிறாய், நடு பொறிவையில். ஓகே, நான் முதலாம் மாடிக்கு ஏறி பெரிய ஒரு குடை ஒன்றை உனக்கு மேலே பிடிக்கிறேன். நான் பிடிச்சதுனாலே வந்த நிழல். நான் தான் குடையை பிடிச்சது, 2ஆம் ஆளாகிய நான் அல்ல. தேவனுடைய மகன் எனப்படும். சிலாக்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? இப்ப யேசுவா அவர் அதி உயர்ந்த தேவனாம். அதி உயர்ந்த தேவன ஆல்மைட்டி காட் மரியாளின் கற்பத்துக்குள்ளே கொண்டு வந்தது பரிசுத்தாவி என்கிற 3ஆம் ஆளாம். பரிசுத்தாவி என்கிற தேவன். அதனாலே you know what? The father of Yeshua is the Holy Spirit. கேட்டதும் எனக்கு கடும் கோபம் வந்ததே என்றால் உண்மையை அறிந்தபடியால். தேவனுடைய மகன் எனப்படுவார். அவர் அதி உயர்ந்த தேவனாம் மகன். அவரை கற்பத்தில் கொண்டு வந்தது 3ஆம் ஆளாங்கிற தேவன் ஒருவர், பரிசுத்தாவி எனப்பட்ட ஒருவர். அவர்தான் நாம்
மகனுக்கு தாப்பனாம். ஓகே, இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்படி பிரசங்கிக்கும் அமெரிக்கர்கள், குறிப்பா உலக பிரசித்தி பெற்ற, அவரை நான் குற்றம் சாட்டவில்லை, நோ நோ, தேவன் அறிவார், நான் உண்மை பேசுறேன். உலக பிரசித்தி பெற்ற அநேகமாக 98% கிறிஸ்தவர்கள் வீடியோ பார்க்கிறவர்களுக்கு தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாது. விளங்குதா? அவர்கள் இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர் தான் சொல்லி இருக்கிறார். இப்படி நான் கேட்கிறேன் ஒரு கேள்வி, எனக்கு மறுமொழி கொடு. அதி உயர்ந்த தேவனின் மகன் இயேசுவ மெஷாயா அவருக்குள்ளாக இருந்து யோர்தானிலே வந்து நிறைந்து சகல தேவத்துவமும் அவருக்குள்ளாக நிறைவாக இருக்கிறது. கொலோசியர் 1 அதிகாரத்திலே all the fullness of God dwells bodily in him. அப்படி இருக்கும் நேரத்திலே கேள்வி என்ன? மகனாகிய இயேசுவாவுக்கு தம்முடைய தகப்பன் தெரியாதா? தம்முடைய தகப்பன் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று தெரியாதா? தம்முடைய தேவன் சர்வ வல்லவர் என்று தெரியாதா? அவரே சொன்னார், மெய்யான ஒரே தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பிய யேசுவா மேசியாவை அறிகிற அறிவே நித்திய வாழ்வு. அவருக்கு தெரியாதா? அப்படியானால் இந்த அதி உயர்ந்த தேவனை தனது ஊழியம் தொடக்கத்திலே இருந்து யோர்தானிலே திருமுழுக்கு பெற்றதிலே இருந்து சிலுவையிலே தொங்கு நேரத்தில் ஒரு நேரம் மட்டும் என் தேவனையே என்னை கைவிட்டீர் என்று கதறினார். நான் கடுமையாக யோசித்து, ஏன் இவ்வளவு நேரம் பிதாவே 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 என்று பேசிக்கொண்டு வந்தவர், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்வது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று பரிந்து பேசினார். ஆனா இப்ப ஏலி ஏலி லாமா சபக்தனி கத்துகிறார். ஏலி எலீஸ் இலோஹிம் இலோஹிம். அவனே ஜாங்கள் எலியாவை கூப்பிடுறாங்க. ஏன் அப்படி கூப்பிட்டவர்? டாடி டாடி ஏன் எனக்கு நோ. ஏன் தெரியுமா? அந்த இடத்திலே உன்னுடைய இடத்தையும் என்னுடைய இடத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார். நீயும் நானும் போயிருக்க வேண்டிய அந்த இடம் அவர் ஏற்றுக்கொண்டார். பாவம் அறியாத அவரை பாவமாக்கினார் நமக்காய். உன் வாழ்க்கை வைத்து என்ன செய்வாய்? என்னத்தை கொண்டு வந்தாய்? என்னத்தை கொண்டு போகிறாய்? உன் குடும்பத்தை, உன் புருஷனை, மனைவியை, உன் பிள்ளைகளை, உன் பொருள் உடைமைகளை, உன் பணத்தை. நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை. சின்னப்பர் Paul said, நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை. Nothing.
இந்த வார்த்தைகள் உனக்குள்ளாக இருதயத்திலே விழட்டும். Nothing you take. எல்லாம் கொஞ்ச காலத்துக்கு எங்களுக்கு கடனாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஃபேமிலி, பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், உன் சொந்த குடும்பம் என்று சொல்றது, my own brother, my own sister. No. What will you do with your life? உன் வாழ்க்கையை வச்சு இவைகள் அறிந்ததுக்கு பிறகு என்ன செய்வாய்? எத்தனையோ ஜனம் அந்த கருத்த ஆடு நான் நெடியிலும் காண்பிப்பேன், கட்டுண்டு கிடக்கிறது, பாம்பினாலே சுத்தப்பட்டு சபைகளுக்குள்ளாய் இருக்கிறார்கள். அதி உயர்ந்த தேவனும் அவர் மகனும் அறிவார். போட்டார். எத்தனை ஜனங்கள் கட்டுக்களுக்குள்ளாய் இருந்து விடுதலையாக்கப்பட்டு நான் வார்த்தை கொடுக்கும் நேரத்திலேயே அந்த வார்த்தையை தாங்க முடியாமல் தண்ணி போத்தல்கள், பைபிள் கதிரைகளாலே தூக்கி எறிந்து, இன்னும் எத்தனையோ பேர் இங்கே இருந்து வெளியே போனவர்கள், பேய்கள் இழுத்து கொண்டு போனவர்கள், என்னெல்லாம் செய்தார்கள். அவர் ஒருவர் அறிவார். இதுதான் உண்மை. அப்போஸ்தலர் போதனையை விட்டு விலகினார்கள். இயேசுவாவின் டேடியும் இந்த மூன்றாம் ஆளுங்கிற பரிசுத்த ஆவி என்று வந்து எல்லாருடைய வாயிலும் கனவிலும் தரிசனத்திலும் அவர்தான். டடியும் மகனும் மறைக்கப்பட்டார்கள். The first picture. கொஞ்சம் கொஞ்சமாக இடையிலே இருள் வர ஆரம்பித்தது. இந்த நடுவிலே இருக்கும் இந்த இருள் ஆரம்பித்தது 381 திரியோக தேவன் என்று சொல்லி பிதா தேவன், மகன் தேவன், பரிசுத்த ஆவி தேவன், 3 பேர்கள். பிதா மகன் அல்ல, பிதா மகன் பிதாவல்ல, பிதா பரிசுத்தாவி அல்ல, பரிசுத்தாவி பிதா அல்ல, இப்படி எல்லாம் சொல்லி கொண்டு வந்து குழப்பி 381 இது ஆரம்பித்தது. அதன் பிறகு படிப்படியாக இது வந்து இந்த வஞ்சிப்பு இன்றைக்கு டடியையும் மகனையும் சூரிய கிரகணத்தை போல மறைத்து இன்றைக்கு அவர்கள் காண்கிறது எல்லாமே இந்த மூன்றாவது ஆளு எனப்பட்ட இல்லாத ஒருவர் அவரை பிடித்துக் கொண்டு பலவிதமான பிரிவினைகளை ஏற்படுத்தி களிகூறுதல் இல்லாமல், சந்தோஷம் நிறையப்படாமல் இன்று வரை 98-9% கிறிஸ்தவர்கள் உலகெங்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். டடியும் மகனும் மறைக்கப்பட்டு இருக்கிறார். டடியும் மகனும் they have been. ஒரு யூத ராபாய் wrote it so beautifully. You can't discover the Father. Where is the Father? Where is Daddy? Where is the Son? மறைக்கப்பட்டார்கள். ஆனால் அவருடைய கிருபையினால்
வெளிச்சம் வந்து கொண்டிருக்கிறது. சீர்திருத்த நாட்களாகிய இந்த நாட்களிலே இங்கே மட்டுமல்ல, சில வெளிநாடுகளிலும் உண்மையை அறிந்தவர்கள் தைரியமாக இதை அறிவிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். நான் பேசிக்கொண்டிருக்கும் இந்த உண்மையை, அந்த கிரணம் எப்படியாய் தடியை மகனை மறைத்திருக்கிறது போல இருக்கும் இந்த சூரிய கிரகணம், அது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி கொண்டு போகிறது. There you go. அந்த கிரகணத்தை போல அது முற்றிலுமாக நீங்கும். நாம் தொடர்ந்து அவரது வெளிச்சத்திலே அறிவிக்கப்பட்ட உண்மையிலே நாங்கள் நிலைத்திருந்தால், இயேசுவா என்ன சொன்னார்? உண்மையை அறிவீர்கள், உண்மை உங்களை விடுதலையாக்கும். இதான் அவர் சொன்னது. உண்மை உங்களை விடுதலையாக்கும். இவை யாவும் இந்த வஞ்சிப்புகள் அப்போஸ்தலர்கள் எல்லாரும் கடந்து போனதுக்கு பிறகுதான் சபைகளுக்குள்ளே ஏற்பட்டு புதிய ஒரு கூட்டம் மனுஷ ஹியூமன் லீடர்ஷிப் வந்து the doctrine of the apostles அதில் இருந்து விலகி போனது. அப்போஸ்தலரின் போதனையிலே நாங்கள் என்ன வாசித்தோம்? அவர்கள் எல்லாரும் அப்போஸ்தலரின் போதனையிலே அவர்கள் 42 அப்போஸ்தலர் 2:40 அப்போஸ்தலருடைய உபதேசம் போதனையிலே அங்கே ட்ரினிட்டி இல்லை. அந்யோன்யத்திலும் அவர்கள் ஃபெலோஷிப் இஸ் இம்பார்ட்டன்ட். இப்போ எங்களுக்கு ஃபெலோஷிப் இல்லை. இந்த கொரோனாவினாலே சூழ்நிலையினாலே டேடியினுடைய கரம் அப்படி ஆய்வாளி நடத்தி இருக்கிறது. 42 அவர்கள் அப்பம் பிக்குதல், அப்பம் பிக்கிறண்டா, they had meals together. அவர்கள் வீடுகளில் ஒன்றாக சாப்பிட்டார்கள். கொஞ்சம் 2-3 அப்பத்தை எடுத்து எங்கட அப்பம் பண்ணு வைங்கள, அப்பம் சுட்டி சாப்பிடுவோம். அதை பிச்சு 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 ஒரு துண்டா கொடுத்துச்சுன்னா, டாக்கிங் அபவுட் த ஃபுல் மீல். அவர்கள் வீடுதோறும் ஒன்றாக சந்தோஷத்தோடு சாப்பிட்டார்கள். சேர்ந்து ஜெபம் பண்ணுதலிலும் அதன் பிறகு ஜெபம் பண்ணினார்கள். உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. யாருக்கு? வெளியாக்களுக்கு. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. யார் செய்தது? டேடியும் மகனும். இப்ப எல்லாம் பிரிவினதானே, இப்ப எல்லாம் குற்றச்சாட்டும் கிறிஸ்தவர்களுக்கு எதிர் கிறிஸ்தவர்கள். அன்றைக்கு நான் சொன்ன மாதிரி தமிழனுக்கு எதிர் தமிழன். ஒரு மனுஷனுடைய சத்துராதி அவன் சொந்த வீட்டார். இயேசு சொன்னார், இயேசுவா அவன் சொந்த வீட்டார். இதுதான் கான்ஸ்டன்டினோப்பிள் என்கிற அந்த இடத்திலே அவர்கள் இவைகளை, இந்த வஞ்சிப்புகளை ஏற்றுக்கொண்டு இந்த கள்ள போதனையை கொண்டு வந்து 1700 வருஷங்களாக இன்னும் தொடர்ந்து நடக்கிறது. டேடியோடு பேசி, நீ டேடி என்று கூப்பிட்டா விட்டாலும் அப்பா என்று கூப்பிடு, அவருக்கு உன்னை தெரியும், உனக்கு அவரை தெரியாமல் விட்டாலும் அவருக்கு தெரியும். நீ இந்துவாய் இருக்கலாம்,
பௌத்தனாக இருக்கலாம், அல்லது எந்த சாதியாகவும் இருக்கலாம், இஸ்லாமாக இருக்கலாம். நான் சொல்ல போறது ஒரு கேள், இது அவரின் இருதயத்தில் போட்டது சொல்ல போறேன். நீ எந்த மதமாயும் இருக்கலாம், அதுல வெறும் ஸ்ட்ராங்காக இருக்கலாம். நீ கற்பத்திலே உருவானது அவருடைய கரத்தினால், உன் அவயவங்கள் உருவானது அவரது வல்லமையினால், உன் கண்கள், உன் காது, உன் நாக்கு, உன் இருதயம் எல்லாம் உருவானது அவர் வல்லமையினால். ஒவ்வொரு அவயவமும் உன்னுடைய உருவாகும் நேரம், நாள், அந்த மாதம் அவருடைய புத்தகத்தில் எழுதப்பட்டது. நான் இந்துவா இருந்தாலுமா 100% பூமியின் அதன் கொடிகளும் அது உயர்ந்த தேவனுடையது. ஒரு மனுஷன் இன்னும் பிறக்க இல்லை. அவன் பிறக்கிறதுக்கு முதல் 250 வருஷங்களுக்கு முதல் அவன் பிறக்கிறதுக்கு ஈரான் தேசத்திலே 250 வருஷங்களுக்கு முதல் உன் தாயின் கற்பத்திலே இருந்து நான் உன்னை அறிந்தேன். நீ என்னை அறியாது இருந்தும் நான் உனக்கு பெயரிட்டேன். அவன் பெயர் கோரஸ் சைரஸ் ஆங்கிலத்திலே. அவன் பிறந்து ஈரான் அந்த நேரத்திலே பெர்ஷியா என்னவானான் தெரியுமா? அந்த நாட்டின் தளபதியானான். by the president or prime minister. அவன் பிறந்த பொழுது கோரஸ் என்று பெயரிட்டார்கள். எப்படி தெரியும்? அது இந்த தேவனுக்கு. known unto God are all things from the beginning. வரப்போகிற காரியங்கள் முடிவு எல்லாவற்றையும் அது உயர்ந்த தேவன் ஆரம்பத்திலே இருந்தே அறிந்திருந்தார். முழுவதும் அவருக்கு தெரியும். அதான் வெளிப்படையாமத்தில் கொண்டு போய் முடிச்சு போட்டாரு கதைய. பேய்க்கு தெரியும். அவர் வார நேரம் ஒரு மூடி திறக்கப்படும், பாதாளத்தின் மூடி. ஒரு தேவதூன் பட்டாளத்தோட போக மாட்டான். ஒரு தேவதூன் இந்த சங்கிலியோட வந்து அவனையும் அவன் கூட்டத்தையும் தூக்கி எடுத்து கலைச்சு பிடிச்சவன பாதாளத்திலே அறிவான். 1000 வருஷங்களுக்கு அவன் அடைபட்டு இருப்பான். பிசாசும் எல்லாம் இந்த சூனிய பேயும், தற்கொலை செய்யப்படுற பேய், குடும்பத்தை பிரிக்கிற பேய், கொலை செய்கிற பேய், களவெடுக்கிற பேய், பொறாமை கொள்ற பேய், மதங்களை ஏற்படுத்தி மெய்யான ஒரே தேவனை வணங்காதபடி செய்கிற பேய், முண்டங்களை செய்ய பண்ணுகிற பேய், கட்டப்படுவான். இயேசுவின் வருகையிலே அவர் ராஜ்யம் நிலைநாட்டப்பட போகும் நேரத்தில் I thank you so much. இதுதான் உண்மை. இதுதான் உண்மை. தொடர்ந்து நாங்கள் டாடி மகனை குறித்து அவரோடு பேசி கூடுதலான வெளிச்சத்தை பெற்றுக் கொள்வோம். கரங்களை ஊற்றுவோம். Yavreka Adonai Vaishmareka Yairana Adonai Panaveli Eka Veuneka Isa Adonai Panaveli Eka Vaisam Eka Shalom. அடோனாய் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. அடோனாய் உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க செய்து உங்களோடு கிருபையாய் இருப்பாராக. அடோனாய் தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராக.
இயேசுவின் பெயரிலே இவைகள் உங்கள் மேல் வந்து இறங்குவதாக. So God bless you. God willing, we will continue our study for tomorrow. மறக்க வேண்டாம், டேடியோடு மகனோடு தொடர்ந்து பேசுங்கள். அதோடு கேட்ட வார்த்தைகளை கூடுமானவர்கள், வசதி உள்ளவர்கள் மறுபடியும் கேளுங்கள். நோட்ஸ் எல்லாம் எடுத்து பாருங்க. சிந்தனைகள் மாறாமல் உன் வாழ்க்கை மாறாது. So change your thoughts. Okay? God bless you. Bye-bye.